ஃபுடி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளிக்கு நம்ம அத்திப்பழம் மைசூர் பாக் செய்ய போறோங்க. நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனல்ல ஏற்கனவே 100 மைசூர் பாக் செய்யறது எப்படி, சாஃப்டான மைசூர் பாக் செய்யறது எப்படி, நெய் மைசூர் பாக் செய்யறது எப்படி, அது மட்டும் இல்லை கேரட் மைசூர் பாக் செய்யறது எப்படின்னு நிறைய வீடியோஸ் ஏற்கனவே நம்ம பெரிய குவான்டிட்டி அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த தீபாவளிக்கு அத்திப்பழ மைசூர் பாக் எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அத்திப்பழம் மைசூர் பாக் செய்ய தேவையான பொருட்கள்: அத்திப்பழம் 100 கிராம், கடலை மாவு 1/4 கிலோ, சர்க்கரை 3/4 கிலோ, ஆயில் 600 ml, நெய் 100 கிராம். நம்ம கடையில விற்கிற அத்திப்பழம் தான் வாங்கியிருக்கோம், ட்ரையான அத்திப்பழம். இதை சுடுதண்ணியில ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கழுவிட்டு ஊற வச்சிருக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் மைசூர் பாக் செய்யறதுக்கு அத்திப்பழத்தை அரைச்சு எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை லேசா வறுத்து எடுத்துக்கலாம். கடலை மாவு லேசா வாசனை வருது, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த கடலை மாவு ஜலிச்சு எடுத்திருக்கோம். அதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். ஒரு பவுல்ல சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயில் சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற ஆயில் நெய்யோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மைசூர் பாக் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சாச்சு. அதுல அரைச்ச அத்திப்பழ விழுத சேர்த்துக்கலாம். அத்திப்பழம் ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இதுல தண்ணி இருக்கு. இப்ப இதே தண்ணியில நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு தனியா தண்ணி சேர்த்தணுங்கிறது இல்ல. சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருக்கிற கடலை மாவு கரைசலை இதுல சேர்த்துக்கலாம். கடலை மாவு கரைசல் சேர்த்துட்டு நம்ம கைவிடாம கலரணும், இல்லாட்டி அடிப்பிடிக்கும். இந்த மாதிரி அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த டைம்ல கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கிற ஆயிலும் நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது இன்னொரு கரண்டி ஆயிலும் நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஊத்துற ஆயில் நெய்யெல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆயிக்கும், உள்ள இழுத்துக்கும். அதுக்கப்புறம் சேர்த்து மறுபடியும் கலரணும். அடுத்தது இன்னொரு கரண்டி நெய்யும் ஆயில் மிக்ஸும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ 3 கரண்டி சேர்த்தியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைசூர் பாக் பதம் நல்லா வந்துருச்சுங்க. நல்லா நுரைச்சு பாருங்க, நல்லா வந்திருக்கு.
நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அந்த ஹீட்லேயே கலந்துக்கலாம். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுக்கணும். இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் நெய் தடவின ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம ட்ரேயில் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறோம். நமக்கு மைசூர் பாக் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம அத்திப்பழ மைசூர் பாக் நம்ம செஞ்சிருக்கோங்க. ஏற்கனவே நிறைய மைசூர் பாக் செஞ்சிருக்கோம். இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலா அத்திப்பழ மைசூர் பாக் செஞ்சிருக்கோம். இதே அளவுகளுடன் செஞ்சு பாருங்க, ரொம்பவே கரெக்டா வரும். அளவுகளை குறைக்கவோ கூட்டவோ செய்யாம இதே அளவுகளோட செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பரான அத்திப்பழ மைசூர் பாக் கிடைக்கும். இதே நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த அதிரசத்துக்கு நம்ம 2 கப்பு வெல்லத்தை தட்டி வச்சிருக்கோம். இதை வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு அதுக்கு ஈக்குவலா நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து கரைஞ்சா போதும், பாகாக தேவையில்லை. இந்த டைம்ல இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கிற உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு அப்படியே சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாம அப்படியே கரைக்கணும். இப்படியே கலந்துக்கிட்டே நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதை எடுத்துடலாம். இந்த அதிரசம் வந்து நம்ம செஞ்சு எடுத்தாச்சுங்க. இது நல்லா சூடு ஆறணும். நல்லா சூடு ஆற வச்சு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. சூடு ஆறினதுக்கப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி